ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவர்மைல்ஸ் அட்வென்ச்சர். பிரியாணிக்கு வந்து பேர் முக்கியம் இல்லை, டேஸ்ட் தான் முக்கியம். இன்னைக்கு நான் வந்திருக்க கடை பார்த்தீங்கன்னா கல்யாண பவன். இங்கே போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு இது வந்து ஒர்த்தா இல்லையான்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். என் கூட வாங்க போகலாம். பிரியாணி சாப்பிட்லான்னு வந்தோம், பார்த்தா மட்டன் பிரியாணி காலி ஆயிடுச்சு. இப்போ 65 பிரியாணி தான் இருக்கு. ஸோ அதை சாப்பிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த பிரியாணி பார்த்தாலே ஹோட்டல் ஞாபகம்லாம் வரல, ஒரு கல்யாண ஞாபகம் தான் வருது. இது ரியலி வர்த்தா இல்லை வெறும் நாஸ்டாலஜியான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். ரைஸ் பாத்தீங்கன்னா நல்லா மெலிசா நீட்டா இருக்கு. நல்லா பிரியாணி, கல்யாணத்துல சாப்பிட்ற பிரியாணி மாதிரியே இருக்கு. நார்மலா பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா கேசரி வைப்பாங்க, இதுல பாத்தீங்கன்னா ஜம்கா சேமியா வச்சிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி பிரியாணி பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஃபீல் இல்லாம உண்மையிலேயே கல்யாணத்துல நம்ம சாப்பிடுற மாதிரியே இருக்கு. அந்த இதுலயே டேஸ்ட்லயே இருக்கு. நீங்க இப்ப எதுவும் கல்யாணத்துக்கு போல, பட் வந்து கல்யாணத்துல சாப்பிடுற மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த இடம் நீங்க ட்ரை பண்ணுங்க. உண்மையிலேயே ரியலி ஒர்த்து. तेरे आस-पास दिन सारा ना जाना कब मैं दिल हारा थोड़ा सा तूने बहकाया बहलाया दिल को सह. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் ஹை, ஆனா வந்து குவாலிட்டி, குவான்டிட்டி, ஹைஜீன்லாம் வந்து அதை மேட்ச் பண்ணுது. நீங்க ஒரு ரியல் பிரியாணி லவர், வெட்டிங் பிரியாணி ஃபேன், ரைஸ் அண்ட் மீட் ரெண்டுமே உங்களுக்கு முக்கியம்னு நினைக்கிற ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கடை உங்க லிஸ்ட்ல இருக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.